Sri Siva Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Siva Shankaram. Do all religions worship the same God in different conditions and ways? Yes. இவருடைய கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவோ ரிலிஜன் பேரில் ட்ரெடிஷன் பேரில் கும்பிட்றாங்களே, அவங்கெல்லாம் வேறு வேறு கடவுளை கும்பிட்றாங்களா, ஒரே கடவுளை கும்பிட்றாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் அண்ட் த சேம் காட் இஸ் வர்ஷிப்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பை தி வேர்ல்ட். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான், சாஸ்திர நாமம் ஆயிரக்கணக்கான பேர்களால் கும்பிடுறாங்க. காட் இஸ் ஆக்சுவலி நாட் எ பர்சன். கடவுளுங்கிறது ஒரு உருவம் கிடையாது. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் திஸ் வேர்ல்ட். அதுதான் கடவுள். சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், காற்று கடவுள், மழை கடவுள், ஆறு கடவுள், கடல் கடவுள், எல்லாரும் கடவுள். நீ கடவுள், நான் கடவுள். ஈஸ்வர சர்வபூதானம். தெர் இஸ் நத்திங் எல்ஸ் தேன் காட் இன் திஸ் வேர்ல்ட். ஐ எம் காட், யூ ஆர் காட். ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் இருக்கிற ஒவ்வொரு அலையிலையும் கடலோட டேஸ்ட்டு தான் இருக்கும். கடலோட காரம், மனம், நிறம், குணம் அதுதான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அலையும் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள். இந்த அலைகளெல்லாம் சேர்ந்த சம் டோட்டல் இருக்கு இல்லையா, அதுதான் சாகரம், சமுத்திரம், அதுதான் பரமாத்மா. ஸோ ஜீவாத்மாக்களுடைய சங்கமம் தான் பரமாத்மா. நாம் எல்லாரும் கூட கடவுளுடைய அம்சத்தில் வந்திருக்கோம். நம்ம எல்லாரையும் சேர்த்த ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்து உள், உள். ஸோ வெளியே இருக்கிறதும் நிஜம், உள்ளுக்கிறதும் நிஜம். அதனால் தெர் இஸ் நோ செப்பரேட் காட். ஆல் யுவர் ராமா, கிருஷ்ணா, ஜீசஸ், புத்தா, பரமாச்சாரியார், சிரடி பாபா, தே ஆர் ஆல் லைக் யூ அண்ட் மீ. பட் தி பெர்ஃபெக்டட் லைஃப். உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுட்டு மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி, like the rain, like the breeze, they were useful to the fellow creation. So they are considered on par with God. So if you also want to be God, you follow them. ஒரு ராமர் மாதிரி, கிருஷ்ணர், இயேசு, புத்தர் மாதிரி, சாய்பாபா மாதிரி, ராகவேந்திரர் மாதிரி நீ கூட மற்றவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வா. அந்த கொஞ்சம் பேருக்கு நீ தான் கடவுள். தே see you கடவுள் மாதிரி தான். கடவுள்னு இல்லை, இவர் கடவுள் மாதிரி அந்த மாதிரி. ஸோ நாட் பேட் நோ. அந்த ஆள் ஒரு மாதிரிடானோ, ஒரு மென்டல் இருந்தானா ஒரு மாதிரிடானோ. அப்போ அந்த ஒரு மாதிரியாக இருக்கிறத கல் மாதிரியே இருந்தால் நல்லது தானே. ஸோ இட்ஸ் குட் நோ. ஸோ சம்ரஷ்ணனில் தேர் இஸ் ஒன் சாங், எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரியும், இட்ஸ் அவர் ஓன் சாங். இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய், அது மாதிரி இது மாதிரி என ஆயிரம் பேர்கள் சொன்னாலும் நீ ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய். நீ உலகில் முன்மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய். நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய். புத்தம் இந்த மாதிரி நமக்கு நிறைய சாங் இருக்கு. How a person can perfect his life and can be respected and accepted on par or as equal to God by a small fragmentation of the society. இயேசுநாதர் இருக்காரு, உலகம் பூரா இயேசு ஒத்துக்கிறாங்களா? கிறிஸ்டியன்ஸுக்கு அவர் கடவுள். முகமது நபி இருக்காரு, முஸ்லீம்ஸுக்கு அவர் கடவுள். ராமரும் கிருஷ்ணரும் உலகம் பூரா எல்லாரையும் ஏற்றுக்கிறாங்களா? இல்லை இல்லையா? அதுலேயும் சிவனை கும்பிட்றவன் பெருமாளை கும்பிட மாட்டேன்றான். இப்படிலாம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால் யாருக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆன் பார் வித் காட். ஊருக்கு உழைத்திடல் யோகம். இஃப் யூ ஆர் ஏபிள் டு be of some use to the society, that is yoga. ஊருக்கு உழைத்திடல் யோகம். அவ்வளோதான். சமரசனம் இன்னும் கூட பாட்டு இருக்கு, உருவல்ல இறை, குருவல்ல. இப்போ people consider Sri Baba or Sai Baba or anyone as guru, but they are not gurus, they are God. குருவல்ல இறை, குருவல்ல நீரை இறை, உருவல்ல நீ மறை மறை,
நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு சத்தியமும் சாந்தியும் அன்பினால் கண்டு சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரன் பொன்பதம் இரு கையில் துயரெதற்கு மாவழி. இன்னொரு பாட்டு இருக்கு, குருவல்ல இறை அல்லவோ எங்கள் குலதெய்வம் மாலல்லவோ. குருவல்ல இறை அல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ. நீ குருவல்ல இறை அல்லவோ தருவல்ல வனமல்லவோ வரம் தரவல்ல பரனல்லவோ. గురువల్ల ఇరయల్లవో నమ్ కులదేవ. తెలుగులో ఒక పాట ఉంది చూడయా, సందేహం ఎక్కడా లేదు. సందేహం ఎక్కడా లేదు సంతోషించుకుంటి నేను కందువ బ్రహ్మానందము గైకుంటి నేను. నున్నగా సంకీర్తన నా నోటికి ఇచ్చితే గనక నన్ను రక్షింతువేయనుచు నమ్మితి నేను. పిన్ననాడే నీవు నన్ను పేరుకొంటివి గనక ఎనగ నీడేతువని ఇయగొంటి నేను. ఇలాగే ఇంకో సాంగ్ ఉంది చూడు. ఇతర చింతలి తెలిస్తే మోక్షమా? పాడు పాడు, లేదంటే లేదంట. ఇతర చింతలికనేమిటికి ఇతర చింతలికనేమిటికి అతడే గతి అయి అరసేటివాడు. కర్మమూలమే కాయము నిజ ధర్మమూలమే తనయాత్మ. అర్మిలి రెంటికి హరి ఒకడే మర్మమీతడే మణిపేటివాడు. బహుభోగమయము ప్రపంచము నిహిత జ్ఞానము నిజముక్తి. ఇహ పరములకును ఈశ్వరుడే సహజపు కర్తై జరిపేటివాడు. అతి అతి దుఃఖకరము ఆశలు సతత సుఖకరము సమవిరతి. అరుణ్ గారు పాడే పాట పాడు. ఏమి சேத்துராலிங்கா ஒரு ஃபோக் சாங் தெலுங்குல. நான் என்ன பண்ணுவேன் சிவனே அப்படின்னு ஒரு நிந்தாஸ்துதி மாதிரி போகும். ఏమి చేతురా గంగ ఉదకము తెచ్చి నీకు லிங்க பூஜலு சேதமண்டே. நான் கங்கை தண்ணியை கொண்டு வந்து உனக்கு சிவலிங்க பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கங்கையில் இந்த மீன் ஃப்ராகெல்லாம் ஏற்கனவே அடித்து வச்சுருக்கு. ஸோ அந்தமாரி ஒரு பொல்யூட்டட் வாட்டரை கொண்டாந்து நான் உனக்கு எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? கங்கை உதகம்னா கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து உனக்கு அபிஷேகம் பண்ண நினைக்கிறேன். ஆனால் சாப்பக்கப்பா, ஆனால் ஆல்ரெடி மீன்களும் தவக்கலைங்களும் அதையெல்லாம் பொல்யூட் பண்ணி வச்சுருக்கு. நான் எப்படி அதை கொண்டாந்து உனக்கு கொடுக்க முடியும்? గంగనున్నా చేపకప్ప ఎంగిలంటూ నాది లింగా. அக்ஷயாவுல பாடி தெச்சி ஒரு காராம்பசுவனுடைய பாலை கொண்டு வந்து நான் உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போய் பால் கறக்கிறதுக்குள்ளே கணுக்குட்டி வாய் வச்சு அதை வெச்ச பண்ணிடுச்சு. அதை கொண்டு நான் எப்படி உனக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? హరిపితము చేదమంటే అక్షయావుల లేగదూడా
ఎంగిలంటూ నాదిలింగా తుమ్మి పువ్వులు తెచ్చి నీకు வெள்ளையான தும்பை பூவை கொண்டு உனக்கு அர்ச்சனை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூச்சி வண்டெல்லாம் கொம்புக்கு குச்சி எல்லா பூவையும் வந்து நேஸ்டி பண்ணி வச்சிருக்கு. நான் அதை எப்படி கொண்டு உனக்கு பூஜை பண்ண முடியும்? తుష్టుగా పూజేదమంటే కొమ్మ కొమ్మకు కోటి తుమ్మెదా ఎంగిలంటూ నాదిలింగా మహానుభావా మాదేవ శంభో మాలింగమూర్తి ఏమి సేతురాలింగా ఏమి సేతురా. అంతేనా? దీంట్లో మ్యూజిక్ ట్రాక్ వదిలిస్తారు మీరు. போய் போய் இந்த சாங்குக்கு நடுவில் இந்த மியூசிக் வரணும். இட்ஸ் a ஃபோக் சாங். இதே மாதிரி ஆனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியார் ஒரு சாங் பாடியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவனே நான் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்ட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு வந்து நிற்கிறவங்கிட்ட இப்படி நிமிந்து பார்த்தா உன் தலையிலிருந்து கங்கையே ஜாயின்னு கொட்டின்னு இருக்கு. தலையிலேயே கங்கை வச்சுட்டு இருக்கிற உனக்கு நான் என்னத்தை ஒரு பஞ்சபாத்திரம் உத்தரணியில் கொண்டாந்து அபிஷேகம் பண்ண முடியும்? ஸோ ஐ லீவ் த ஐடியா ஆஃப் டூயிங் அபிஷேகம் ஃபார் யூ. சரி, பூவெல்லாம் கொண்டு வந்து உனக்கு நான் அர்ச்சனை பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பூ நீ படைக்காதது, அதனால் அந்த ஐடியாவும் விட்டுட்டேன். இப்படி ஒவ்வொன்றா நான் வந்து உனக்கு நைவேத்தியம்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நைவேத்தியம் உனக்கு தொடர்பு இல்லாததெல்லாம் இருக்குது. சரி, நான் கொஞ்சம் பாட்டு பாடலான்னு நினைக்கிறேன். பாடலாம் நினச்சி வாய் திறக்கிற போது உன் பக்கத்தில் நாரதர் தும்புரு எல்லாம் வந்து நல்லா டாயின் டாயின் மியூசிக்கெல்லாம் வாசிச்சுன்னு இருக்காங்க. அதை கேட்ட உடனே எனக்கு சேம் பப்பி சேம் ஆகி போச்சு. இப்படி வித்தியாசமாக நான் ஏதோ கொஞ்சம் உங்கள்கிட்ட டான்ஸ் ஆடலாம் நினச்சேன். பார்த்தா ரொம்ப திலோத்தமாக ஊர்வசியெல்லாம் முன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த ஐடியாவும் எனக்கு போயிடுச்சு. இப்படி நான் உனக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிற போது தான் நான் என்ன கொடுத்துட முடியும் உன்கிட்ட? இந்த உலகத்தில் எது ஒன்று இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற உன்னுடைய பிரம்மாண்டம் எனக்கு புரியுறது. அதனால் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு அடி கை கட்டின்னு குனிஞ்சு நின்று கேட்குறேன், நீ இன்னும் எவ்வளோ பெரிய ஆளுன்றது எனக்கு கொஞ்சம் புரிய வச்சிடுறியான்னு அர்த்தம். ஐ எம் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹைட்ஸ். ஸோ இது யோசனை பண்ண தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வருது. ஸோ மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட், மேக் மீ பெட்டர் என்லைட்டன் பர்சன் பை உன்னோட அந்த பூர்வத்தை எனக்கு காட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய பாட்டு இருக்குது, இதெல்லாம் யாருமே படிக்கிறதும் இல்லை பாடுறதும் இல்லை. இந்த சினிமா பாட்டு அது இதெல்லாம் வந்தவுடனே அது ஜனங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு தவிர நம்ம பெரியவங்க எவ்வளவோ நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நீ வந்து சொந்தமாக கவிதையெல்லாம் எழுத தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிற 4 விஷயத்தை கொஞ்சம் செல்வர் சிவபுரத்து சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், தென் யூ ஹேவ் டு சாண்ட். அதை விட்டு சும்மா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டு கதை கட்டு முட்டு ஒரு கிக்கு வேறு எல்லோரும் நம்மளை பார்த்தாங்களான்ற வழி அப்படிலாம் சொல்லக்கூடாது. மீனிங் தெரியணும், அதை மைண்டில் கொண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணாக்கா அர்ச்சனை பாட்டே ஆகும். அதனால் எல்லாமே கடவுளை அடையிறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம பெரியவங்க சொன்னது. நவடேஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ரன்னிங் ஃபார் டைம். சில மகான்கள் என்னை தொடாதீர்கள், என் மீது விழாதீர்கள் என்று பக்தர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். இதுபோல மகான்கள் உடலில் மாட்டிக்கொண்டதை நாம் தான் ஒளிக்கு மாற்றினோம் என்று தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் சண்டாளன் உருவத்தில் வந்த காசி விஸ்வநாதரையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் தனக்கு தீட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே அவரை விலகிச் செல்லுமாறு ஆதிசங்கரர் சொன்னார். பல்லாயிரம் ஆண்டுகளாக உடல் ரீதியில் நமது மகான்களால் ஆன்மீகம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தங்களுடைய ஒளி தத்துவத்தை தங்களோடு சமகாலத்தில் வாழ்ந்த மகான்கள் ஏற்றுக்கொண்டார்களா? வீட்டில் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா ஒரு வேளை ஒரு பாரம்பரியமான மடி ஆச்சாரமெல்லாம் பார்க்கிற ஒரு பொம்பளையாக இருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் நீ வந்து வேதம் ஓதி புரிய வைக்க முடியுமா? சுத்தம் பத்தம் தொடக்கூடாது, விழுப்பில் இருக்க இதெல்லாம் சொல்ல முடியுமா? குழந்தை ஓடி போய் அம்மாவை கட்டிக்கும்.
அந்த மாதிரி நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு சைல்ட் லைக் இன்னோசென்ஸில் இருக்கணும். பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறாரு, பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னோசென்ஸ்னுவார். ஒரு குழந்தையை போன்ற கள்ளம் கபடமற்ற ஒரு நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் வேணும்னு விகண்டாவாதமாக தொடர்றதுங்கிறது வேற, ஒரு இன்னோசென்ஸில் அன்பினால் தொடர்றதுங்கிறது வேற. இது நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போது ஆனானப்பட்ட ஆதிசங்கர் இருந்தார். அவர் ஒரு பாரம்பரியமான கேரளா நம்பூதிரி குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. காசிக்கு போகிற போது காசி விஸ்வநாதர் ஒரு சக்கிலியனாக வராரு. இவர் தாகம்னு கேட்குறாரு இல்லையா, அப்போ அந்த தோல் பை இருக்கும்ல, செருப்பு தைக்கிற தோல் பை, அதுலேருந்து தண்ணி குடிக்கிறே ஆணுவான், ஆணுவார். அப்போ அந்த ஆள் சொல்லுவான், மனுஷா பஞ்சரத்தன்னு பேர், நீ வெறுப்பாக பார்க்குறியே, ஓடி ஒதுங்குறியே, அது இந்த உடலை பார்த்தா இல்லை எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை பார்த்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார். இவர் என்னடா இந்த மாதிரி ஒரு சாதாரண காபுலர் பேசுகிறான்னு பார்த்தா 4 வேதங்களை 4 நாய்களாக மாற்றிக்கிட்டு சிவபெருமான் தான் அங்கே நிற்கிறான், காசி விஸ்வநாதன் தான் அங்கே நிற்கிறான். அதனால் காசி விஸ்வநாதன் ஆதிசங்கராச்சாரியருக்கு சொல்ல விரும்பிய தத்துவம் என்ன? பரமாத்வைத்தம். இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்கான். வையகம் காப்புவரேனும் திருவாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எஞ்சனும் மேறும். இந்த மாதிரி இந்த உலகத்தில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் வாழ்றானோ அவங்கெல்லாம் பெரியவங்க. இட்டார் பெரியோர் இடாதோர் ஈகுலத்தோர். நம்மக்கிட்ட ஒருத்தன் பசின்னு கேட்குறான், அவனுக்கு நீ ஏதாவது தானம் கொடுத்தா நீ ஹை கேஸ்ட்னு அர்த்தம். அவனுக்கு போப்பா அப்படின்னு தோற்றினா நீ எவ்வளோ பெரிய ஹை கேஸ்டாக இருந்தாலும் நீ லோ கேஸ்ட் தான். அது இட்டார் பெரியோர் இடாதார் ஈக்குலத்தார். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். அவர் சிவபெருமான்கிட்டே கைலாசத்தில் லெஃப்டினண்ட்டாக இருந்தவர். பூமியில் பிறக்கிறாரு, பெரிய நிலையெல்லாம் தொட்டுறார். அவர்கிட்ட ஒருத்தர் தெரிய வர்றார். அவர் பேர் சோமாசி நாயனார். திருவண்ணாமலை போகிற வழியில் சோமாசி பாடின்னு ஒரு ஊர் நீங்கள் போர்டு பார்ப்பீங்க பஸ்ஸில் போனால், அந்த ஊருக்காரவர். அவர் எப்படியாவது சிவ தரிசனம் அவருக்கு வேணும். அப்போ சுந்தரமூர்த்தினார் பிஸி அவர் போய் எப்படி பிடிக்கிறது? அதனால் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேட்குறாரு, அம்மா உங்கள் கணவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நம்ம சொல்கிறா பசலைக்கீரை பிடிக்கும் அப்படின்னு. இவர் தன்னுடைய வயல் பூரா பசலைக்கீரை பயிர் பண்ணிட்டு டெய்லி வண்டியாக பசலைக்கீரை இறக்குறாரு. டெய்லி அவங்க வீட்டில் பசலைக்கீரையில் கூட்டு, பசலைக்கீரை சாம்பார். அவர் எல்லாம் இது டெய்லி இதே மாதிரி கொண்டு வரும். தெரியலிங்க, யாரோ ஒரு ஆள் வந்தான், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அன்னிலேருந்து இதை தான் கொடுக்குறான், நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி நாளைக்கு அவன் வந்தானே என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு. மறுநாள் சோமாசன் என்ன வர்றாரு. இவர் கேட்குறாரு, உனக்கு என்னதாயா வேணும் அப்படின்னு. இவர் சொல்கிறார், எனக்கு சிவ தரிசனம் வேணும், அதுக்காக தான் நான் உங்களை கேட்டுருக்கேன். சரி, என்ன நடந்தாலும் நீ ஓடிடக்கூடாது, அப்படி இருந்தாக்கா நீ ஒரு சோம யாகம் பண்ணு அப்படின்னு. ஒரு சோம யாகம் பண்ணுறாங்க. அதில் எல்லா பிராமின்ஸும் இவங்கெல்லாம் உட்காந்து ரொம்ப சாஸ்திரோக்தமாக ஒரு யாகம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி யாகம் நடக்கிற போது அங்கே 4 நாய்களோடையும் ஒரு இது சோகால்டு லோ கேஸ்ட் மேன் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்றாங்க. பார்த்த உடனே யாகம் பொல்யூட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஓடி போடுறாங்க. இவர் சுந்தரரை பார்க்குறாரு. அவர் கொட்டாப்படி மாதிரி உக்காந்துருக்காரு. சரி, அவர் நகர்லன்னா நாமளும் இருக்கக்கூடாதுன்னு உட்காருங்க. எல்லாரும் போகிற வரைக்கும் சிவன் காத்துன்னு இருந்து அந்த புலையனுடைய மனைவி 4 நாய்களாக வந்தவங்க சிவனும் பார்வதியும் 4 வேதங்களாகவும் தரிசனம் கொடுத்தாங்க. இதுவும் உங்களுடைய தமிழ்நாட்டு சைவ சித்தாந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயந்தான். இந்த ஜனங்களுக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்குது. ஜனங்களுடைய அஜ்ஞானம் என்ன? இந்த குளிச்சிட்டாக சரி என்ன, அதை இப்போ தானே பார்த்தேன், ஒரு தவக்கலையும் மீனும் போனது தான் நீ குடிக்கிற கங்கையும் காவேரியும் யமுனையும். ஸோ அது என்ன சுத்தம் நீ நினச்சிட்டு இருக்க இல்லையா? நீ கங்கை உற்பத்தி ஆகிற கங்கோத்திரிக்கு போய்ப்பார். அது அப்படியே ஓடி ஆடி கடைசியில் ஹரித்வாருக்கு வர்றபோது ரிஷிகேஷ் தாண்டிட்டுலாம் வரபோது பொல்யூட் ஆகினே போகும். நல்லா யோசனை பண்ணுங்கள். நீங்களே தான் பார்த்துருக்கீங்க இதெல்லாம். தலைக்காவேரியில் போய் பாரு, ஒரு 4 அடிக்கு 4 அடி குழியில் ஆயிரம் சொம்பில் முங்கி ஊற்றுவார், அதுதான் காவேரி. ஆனால் அது எப்படியெல்லாம் பாஞ்சி ஓடி அழுக்கெல்லாம் சுமந்துக்கிட்டு சேர்றது. அதனால் உலகத்தில் சுத்தம்னு ஒன்றுமே கிடையாது. நீ புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மைன்னா அந்த எக்ஸ்டர்னல் கிளீன்லினஸ். அது எப்படி வரும்? நீரால், தண்ணியினால் வரும்.
அகம் தூய்மை. ஆனால் அந்த பியூரிஃபைடு ஹார்ட் இருக்கு இல்லையா, அகம், அது வாய்மையால் காணப்படும். வாய்மைன்னா என்ன? நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் பேசணும், என்ன பேசணியோ அப்படின்னு நடந்து காட்டணும். அது ராங்காக கூட இருக்கலாம், ஆனால் உன்னை பொறுத்த மாத்திரம் நீ எதை நம்புறியோ அதை பேசணும், என்ன பேசுனியோ அதை நடந்து காட்டணும். அதுதான் வாய்மை. வாய்மை. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் பிடிக்கிறாங்க? இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற போது சத்தியம் வைக்கணும், ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இது மனசுக்குள்ளே சொல்லிட்டு சத்தியமாக அப்படின்னும், உள்ளுக்குள்ளே சொல்லியாச்சு ஏற்கனவே. ஸோ உலகம் பூரா அவங்க சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாளடைவில் தங்களை மாற்றிக்கொண்டவங்க இருக்காங்க. இட் இஸ் டைம் விச் டீச்சர்ஸ் யூ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். இல்லைன்னா மற்றதெல்லாம் ஒரு டாட் விர்ச்சுஸ். சின்ன வயசுலேன்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கக்கூடாது, இது விழுப்பு, அது இதுன்னு சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுத்து அதுதான் லைஃப்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். நீ புராணங்களை படிச்சுப்பார், மகானுடைய வாழ்க்கையை வரலாறுலாம் படிச்சுப்பார், உனக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு மகான், ஆனால் நான் பேண்ட் போட்டுன்னு இருக்கேன். ஒன்றை பொறுத்து மாத்திரம் நான் மகான் கிடையாது. ஏன்னா மகானுன்னா அவன் பஞ்சகச்சம்லாம் கட்டிக்கின்னு இருக்கணும், ஷேவெல்லாம் பண்ணக்கூடாது, சிகை வச்சுக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்போ தான் நீ மகான்னு ஒத்துக்குவேன். நான் இப்படி இருக்கிறதுனால உனக்கு என்கிட்ட நம்பிக்கை வராது. எனக்கு என்ன அதை பற்றி? நீ என்ன மதிச்சா எனக்கு என்ன, நீ என்ன மதிக்கா கட்டி எனக்கு என்ன, உன்னால் எனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமோ? யாருக்கிட்டையாவது காரியம் ஆகணும்னா தான் அவங்க வேஷம் கட்டணும். எந்த காரியமும் இல்லாத ஒருத்தன் அவனுக்கு எது கரெக்டுன்னு தெரியுதோ அதுதான் பண்ணுவான். ஸோ ஐ நெவர் காம்ப்ரமைஸ். வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ ஆல்வேஸ் டூ. ஐ நெவர் ட்ரை டு அட்ஜஸ்ட் மை செல்ஃப் டு த மூட்ஸ் ஆர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஆஃப் தீஸ் திங். இப்போ நானே இருக்கேன், நான் ஒரு ஆர்த்தடாக்ஸாக ஒரு சன்னியாசி கோலத்தில் இங்கே உட்காந்துருந்தாக்கா வர்றவங்கெல்லாம் பயங்கர மரியாதைலாம் கொடுப்பாங்க இல்லையா? கொடுப்பாங்க. அது உலகியல் வழக்கு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் மாதிரி தான். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதாவது வாட் இஸ் தட் யூ நோ, ஐ பிலீவ் இன் ரியல் லவ். இந்த குட்டி பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்க என்ன பெரிய ஆன்மீகம் வைகுண்டத்துக்கு போகிறதுக்காக உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பாபாவை பிடிக்கும், அவ்வளோதான். அதனால் ரெயிலு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன், என்னை சீக்கிரம் கூட்டு போனால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக உட்காந்துக்கிறாங்க. பெயிண்டிங் எனக்கு பிடிக்குன்றதுனால ஏதோ வரைஞ்சி கொண்டு வந்துடுறாங்க, பாட்டு தெரியுன்றதுனால பாடிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த வே வி ஹவ் டு அப்ரிங் தி ஃபியூச்சர் ஜென்ரேஷன். உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்து மடிசாரு குடும்பி முடிஞ்சு போச்சு அவங்க கதையெல்லாம். அவங்கள வச்சுட்டு என்னத்த ஒரு சனாதன தர்மத்தை இந்த உலகத்தில் உன்னால் மாற்றிட முடியும்? டூ இன் ரோம் as Romans do. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும் கல்லாரை இல்லாதார். ஸோ யூ ஹவ் டு சேஞ்ச் அலாங் வித் த டைம். அண்டு வாய்மை எனப்படுவது யாதெனின், மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்றது இல்லையா, அதுதான் வாய்மைன்றது. நம்மளால யாருக்கும் புத்திரம் இருக்கக்கூடாது. புறநானூறு சொல்கிறது, நல்லன செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படுவும் நெறியும் ஆறும் அதுவே. முடிஞ்சா நல்லது சொல்லு, இல்லைன்னா கெட்டது பண்ணாம இரு, அதான் நீ போகிற வழிக்கு புண்ணியம்ன்றது. நல்லாற்றுப்படுவும் நெறியும் ஆறும், ஆறுனா வழி, அதுதான்ற மாதிரி. அதனால் as and how long you are convinced according to your conscience that you are doing good, you are not hurting anyone or harming anyone, you have a right to lead the life which you want. இங்கிலீஷில் ஒரு இல்யூஷன்ஸ்னு ஒரு நல்ல புக் இருக்குது. அதில் ஒரு மகான், அந்த மகான் என்ன பண்ணுவார், ஒரு நாள் ஒரு சிஷ்யங்களெல்லாம் பார்த்துட்டு ஐ குவிட் அப்படின்வார். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன் அப்படின்வார். எல்லோரும் நோ 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 who will guide us அப்படின்னுவாங்க. அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது, எனக்கு பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், இந்த கேட்டிஸ் அவுட் ஆஃப் த பேக் மாதிரி, உங்கள் பவர் எல்லாம் என்ன ஆகணும். அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு என் பவர் மேலே தானே கண்ணு, என் மேலே ஒன்றும் அன்பு கிடையாது இல்லை உனக்கு, அதனால் உனக்கு வேணுமா, ஐ வில் கிவ் யூ மை பவர்ஸ் பட் ஐ வில் நெவர் டெல் யூ. ஐ வில் டாக் அபவுட் த ஊஞ்சல், ஐ வில் டாக் அபவுட் பீப்புள் ஃபாலிங் அட் யுவர் ஃபீட், பீப்புள் க்ளோரிஃபைங் யூ, பட் ஐ வில் நெவர் டெல் யூ தட் இட் இஸ் எ போரிங் ஜாப் அப்படின்னாரு. இது என்ன அடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லுவேன், ஆனால் இது போர் அடிக்கிற ஜாப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலையே சார்னுவான். பாரு, நானும் உன்ன மாதிரி தான். அண்ட் ஐ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் மை ஓன் எஃபர்ட் அண்ட் ஐ வாஸ் கைடிங் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் உருப்பிட மாட்டாங்க, எதுக்கு நான் என் டைம் வேஸ்ட் பண்ணணும், ஐ வில் மைண்ட் மை ஓன் வே அப்படின்னு. அவர் ஒரு சின்ன ஃப்ளைட் வாங்கிக்குவார், டக்கோட்டா ஃப்ளைட். அவரை டிரைவ் பண்ணி ஒரு பெரிய பச்சை புல்வெளியில் கொண்டு போய் அதை பார்க் பண்ணிடுவார். பண்ணிட்டு ஒரு ஸ்டவ் வச்சு அதில் கஞ்சி காய்ச்சி சூப் வச்சு குடிச்சிட்டு காலை போட்டுன்னு அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு யங் மேன் அதை பார்ப்பான்.
சார் நான் ரொம்ப நாளாக உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் சொந்தமாக ஃப்ளைட்டு வச்சுருந்தீங்க, அதனால் வசதியானவராக தான் இருப்பீங்க, யாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. அவர் சொல்கிறார், நீ கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன், இல்லைன்னா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிவ் யூ 6 தியரி ஆன் illusions. Illusionsனால் மாய. நம்பர் 1, யூ ஹேவ் த ரைட் டு டூ வாட் யூ வாண்ட் டு டூ. உனக்கு என்ன பண்ணணும்னு தோந்தோ, எப்படி நடந்துக்குன்னு தோந்தோ, என்ன பேசணும்னு தோந்தோ நீ பண்ணு. If you want to explain why you choose to live like this, you can, otherwise you need not. If people criticize you or condemn you, let them. அவங்க உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, கண்டம் பண்ணுறாங்களா, அதை பற்றி உனக்கு என்ன இருக்குது. பட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சேம் ரைட் இட் ஷுட் பி கிவன் டு த ஆப்போசிட் பர்சன். உனக்கு நீ எப்படி வாழணும்னு நீ இருக்கியோ அந்த மாதிரி உரிமை அவனுக்கு இருக்குது. Never be afraid of death, because what you call as the death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியினுடைய மரணம் என்பது ஒரு அழகான வண்ணத்தி பூச்சியின் ஜனனம். ஸோ கேட்டர்பில்லர் செத்தா தான் வண்ணத்தி பூச்சி வரும். அடுத்தது, நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கயாமத் டே, ஜட்மெண்ட் டே அண்ட் ஆல். பிகாஸ் கடவுளுடைய கிரியேஷனில் 14 உலகம் இருக்குது, 14 உலகம். பூமி அழிஞ்சா என்ன, இன்னொரு உலகத்தில் கடவுள் உனக்கு வேகன்சி போட்டு ரெடியாக வச்சுருப்பாரு அப்படின்னாரு. இதுதான் எல்யூஷன் தியரின்றது. ஸோ யூ ஆர் ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். இஃப் யூ வில் கண்டம், லெட் தம் கண்டம், பட் கிவ் தம் த சேம் ரைட். அழிவை பற்றி கவலைப்படாத, மரணத்தை பற்றி கவலைப்படாத, இந்த உலகத்தை பற்றியும் கவலைப்படாத. இது முடிஞ்சால் இதான் பெரிய தியரின்றது. நம்ம தியரிஸ் நம்மளை விட வெள்ளக்காரங்களாம் நல்லா கற்று வச்சுருக்கிறாங்க. வி காட் இன் டு திஸ் டைப் ஆஃப் நகி ரட்சதி டுக்குரும் கர்ணி மாயா. பட் வெஸ்டர்னர்ஸ் ஒரு 10-12 வயசுலேயே ஆரம்பித்து சீக்கிரம் அதெல்லாம் முடிச்சிடறான் என்ஜாய்மெண்ட் எல்லாம். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ் வருதா, தென் ஈ சர்ச்சிங் வாட் இஸ் ட்ரூத், வாட் வில் கிவ் மீ பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், அண்ட் ஈ பிகம்ஸ் எ ரியல் செயின்ட். ஐ எம் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசியன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசன்ட். இதுதான் 1984ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தாங்கள் எடுத்த ஆன்மீக விஸ்வரூபம் என்று அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறாள். மற்றொரு அருளுரையில், நான் பெரிய அலை, நீ சின்ன அலை, நாம் எல்லாம் சேர்ந்ததுதான் கடவுள் என்று கூறியிருக்கிறீர்கள். ஓரிடத்தில் கடவுளே தாங்கள்தான் என்று சொல்லுகிற நிலையும், மற்றொரு இடத்தில் நாம் எல்லாம் சேர்ந்ததுதான் கடவுள் என்று சொல்லுகிற நிலையையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். I have to talk getting into the shoes னுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ இல்லை எது புரியுதோ அதை சொல்லணும். நான் என்ன சாதிச்சிருக்கணும், உங்கள் நிலையிலிருந்து மேலே வர்ற இந்த உயரங்களை தொடுகிற போது என்னுடைய அனுபவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ சிவசங்கர் பாபா எந்த கடவுளையும் கும்பிட்றதில்லை. நீ நம்புறியா? துர்கிக்கு கோயில் கட்டியிருக்கேன், சாய்பாபா கோயில் கட்டியிருக்கேன், அத்திவரத்தை கட்டியிருக்கேன், நரசிம்மர், ஆஞ்சநேயர், எல்லா சாமியும் கோயில் கட்டியிருக்கேன், எத்தனை கோயில் இருக்குது, சர்ச்சு மசூதி எல்லாம் கட்டிக்கிறேன். நான் எந்த கடவுளையும் கும்பிட்றதில்லை. உனக்கு நம்பிக்கை வரல இல்லையா? ஏன்னா என்னுடைய பூஜைன்றது ஆத்ம பூஜை. நான் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் என் ஜோதியை தான் கும்பிட்றேனே தவிர இந்த காகிதம் கல்லெல்லாம் பிரிமிட்டிவ். ஒரு குழந்தை இருக்குது, இட் யூஸஸ் கிராலர் டு லேர்ன் வாக்கிங் வென் இட் இஸ் எ சைல்டு. இப்போ கிராலர் வச்சு நான் நடக்கிறீங்க இவங்க நீங்களாம். அந்த மாதிரி படிநிலை சாதகனுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படும். ஒரு ஹையர் லெவல்ஸ்க்கு போன அப்புறம் வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. கண்ணை முன்னா கடவுள் தான் இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நான் எடுத்த உடனே இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. பிகாஸ் யூ பிலீவ் இன் எ கேலண்டர். கேலண்டர் எந்த ப்ரெஸ்ஸில் அடித்தான்னு தெரியுது, வரைஞ்ச ஆள் யார், கொண்டையராஜுவோ மணிவையெல்லாம் முன்னியத்தனமானு தெரியுது இல்லையா? அதுக்கு போய் பூ போட்டு பிரேம் போட்டு நைவேத்தியெல்லாம் வச்சு ஊன்னு சொல்லினுக்கிறேன். அப்போ ஒரு கல்லுக்குள்ளே ஒரு காகிதத்துக்குள்ளே கடவுளை நம்புற நீ பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, முகருகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு ஹியூமன் பாடியை வந்து கல்லை விட காயத்தை விட உயர்ந்த விஷயம் நான் சொன்னால் உனக்கு நம்பிக்கை வர்றதில்லை. ஏன்னா யூ ஆர் எட் டு குரோ, யூ ஆர் எட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத். அதனால் உனக்கு அதில் இருக்கிற ஒரு பிடிமானம் நான் சொல்கிற ஹையர் தியரியில் வராது இப்போத்துக்கு இல்லையா? இதெல்லாம் தானாக தான் வரும். குலவித்தை கல்லாமல் பாகம்படும் அனுபவம். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. திருமூலர் அவரவர் அனுபவம்ன்றது எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தம் வித் தர் ஓன் லைஃப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. இப்போ என்னதான் பண்ணுறியா?
எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். வேர் யூ யூஸ்ஃபுல் டு அதர்ஸ், வேர் யூ ட்ரபிளிங் அதர்ஸ். அவ்வளோதான். உன்னால் ஒத்தாசையாக உபத்திரமா இதை தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். மற்றபடி தி ரியல் ட்ரூத் யூ வில் நோ ஒன்லி வென் யூ ஆர் மெச்சூர். ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய புக்கு பிரசனாகர ரத்னாகரம்னு ஒன்று இருக்கு, அதில் கேட்குறார், கிம் சாரே சம்சாராங்கிறார். சம்சாரம்னா இந்த உலகியல் வாழ்க்கை. இது வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் திஸ் சம்சார வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர் என்ன திரும்ப போல் சொல்கிறாரு, சம்சாரே சாரா, ஒரு பழங்குது ஆரஞ்சு பழம், அதை புழிஞ்சி இருக்கிற ஜூஸ் தானே அந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ். அந்த மாதிரி வாழ்க்கையில் நீ பெறுகிற பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸு, அதுதான் சம்சாரத்தின் சாரம் என்ற வார்த்தையை அவர் சொல்லுவார். ஸோ யூ ஹவ் டு, யூ ஆர் நாட் ஏ ஞான சம்பந்த மூர்த்தி டு பிகம் என் என்லைட்டன்ட் பர்சன் அட் தி ஏஜ் ஆஃப் 3. அவருக்கு இதுக்கு முன்ஜன்மாக்களில் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தது, 3 வருஷம் பாக்கி இருந்தது. இந்த பிறவியில் சீர்காழிக்கு வளர்த்துக்கிட்ட அவருக்கு புரிஞ்சு போச்சு. அது ஆதிசங்கரருக்கு 16 வயசில் புரிஞ்சுது, இயேசுநாதருக்கு 32 வயசில் புரிஞ்சது, எனக்கு 36 வயசில் புரிஞ்சது. அதெல்லாம் இந்த பாட்டில் மூடி திறக்கிற மாதிரி யாரோ திறப்பாங்க, டக்குன்னு திறந்துக்கும். அது மாதிரி யூ ஆர் டேக்கிங் டிஃப்ரெண்ட் பாடிஸ் அண்ட் ட்ரை டு கெட் என்லைட்டன்ட் இன் டிஃப்ரெண்ட் பர்ஸ். அது விட்டக்குறையினுடைய கண்டினியூட்டியில் எப்பயோ ஒரு தடவை அந்த ஞானம் உனக்கு கிடைக்குது. ஆனால் நீ தானாக பழுக்காத தடி கொண்டு பழுக்க வைக்க முடியாது. ஒரு சின்ன பையனை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. கேரளாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது. கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பூதிரி ஃபேமிலிஸில் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனுக்கு டெய்லி ஒரு கட்டு சாதம், ஒரு கட்டி சாதம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் பகவதியோ ஏதோ இருக்கும், அந்த கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவன் அந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டு அந்த கோயிலில் உட்காந்து அவங்க குலதெய்வத்துக்குள்ள மந்திரத்தை ஜபம் பண்ணின்னே இருக்கணும். அவனுக்கு எப்போ அந்த மந்திர சித்தி கிடைச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதோ அப்போ தான் அவன் வீட்டுக்கே வரலாம். சில தேவதைகளுக்கெல்லாம் ஒரு 30,000 மந்திரத்திலேயே கூட சித்தி வந்துடும். நீ ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனை பிடிக்கணுன்னா 10 ரூபா கொடுத்தா போகிறோம், ஜென்ரல் மேனேஜர் பிடிக்கணும்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். அது மாதிரி தேவதைகளில் சின்ன தேவதைகளை சீக்கிரம் படிச்சிட முடியும், பெரிய தேவதைகளை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பெரிய தேவதைகளுக்கு எத்தனையோ கோடி, 10 கோடி 12 கோடி 13 கோடி மந்திரம்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் முடியுமா ஜனங்களால்? நீயே சொல்லி பார்க்கலாம். ஒரு மந்திரம் இருக்குது, சௌந்தரிய ராகரில் 6வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன், தனு பௌஷ்யமோ சூர்யா மதுகரா. இதை இத்தனை தடவை சொன்னாக்கா அம்பாள் பிரத்யட்சமாவான்னு சொல்லி ஜெர்மன்காரனுக்கு யாரும் சொல்லிட்டாங்க. அவனுக்கு மந்திரம் சொல்ல தெரியாது. அவன் என்ன பண்ணால், நிறைய டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு ஐரங்களை விட்டு மந்திரம் சொல்ல சொல்லி அத்தனை கோடி ஜபம் வர்ற மாதிரி அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது சாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த டேப் ரெக்கார்டெலாம் எரிஞ்சு சாம்பலில் ஒரு அவுட்லைன் வந்தது இல்லையா, அம்பாள் மாதிரியே வந்தது. அதே மாதிரி கேரளாவில் பெரிய பெரிய நம்பூதிரிகள், ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளா இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு ஒரு சோம யாகம் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு பண்ணாங்க. திருச்சூரில் ஃபாரின்காரங்க தான் பண்ணாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த யாகத்தில் எடுக்கப்பட்ட படத்தில் அம்பாள் வந்திருந்தா. நானும் இதெல்லாம் காட்டியிருக்கேன். இதெல்லாம் நான் காட்டுற படம் தான். எந்த பூஜை, எந்த யாகம், எந்த ஆரத்தில் எந்த கடவுளை பார்க்க முடியுன்ற மாதிரி அதெல்லாம் அந்த காலத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் தேர் இன் அவர் ஸ்கிரிப்சர்ஸ். ஆனால் இன்றைக்கி அதிலெல்லாம் சிரத்தை இல்லை மக்களுக்கு. எங்கே இதெல்லாம் போய் உட்காந்து பூஜை பண்ணி தவம் பண்ணி சித்தியாகி அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? நீயே சொல்லி பார்க்கலாம். ரேர்லி சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் திங்ஸ். இல்லைன்னா இன்றைக்கி நீ இப்போ இந்த தம்பிங்கெல்லாம் வேத பாடசாலை படிக்கிறாங்க. நீ ஒரு 10,000 ரூபாய் சம்பளக்காரனாக இருந்தால் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லோரும் மேட்ரிமனி அனுப்புவாங்க. அந்த தம்பி க்ளீனாக இருப்பான், வேதெல்லாம் படிச்சிருக்கான், எல்லாம் இருக்கான், அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது நாளைக்கு கஷ்டம். இதுதான் ப்ராப்ளம் இந்த நாட்டில். ஒரு நல்ல விஷயத்தை இந்த ஜனங்க அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. நீ மாத்திரம் என்ன பண்ண போகிற, பெரிய ஐஎஸ் ஆஃபீஸுக்கு அதுக்கப்புறம் திருப்பியும் உட்காந்து பூஜை பண்ணி போகிற வழிக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்காதான் அழைக்க போகிற. அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்பயே பண்ணிகிட்டு இருக்காங்க. தி எர்லியர் த பெட்டர். ஆனால் கஷ்டம். அதாவது ஒரு வேதிக் பிராமணன் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த நாட்டில். இட்ஸ் பாசிபிள். நான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம்னு வரைச்ச பொண்ணு கிடைக்கிறதில்ல. இந்த ஐயர் பொண்ணுங்களும் அப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் இந்த பேண்ட்டு ஷர்ட்டு இதுங்களுக்கு பின்னால் தான் போதே தவிர அவங்க இந்த மாதிரிலாம் ஆர்த்தடாக்ஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. கர்நாடகா பரவாயில்ல இந்த வகையில், ஆந்திரா பரவாயில்லை இந்த வகையில். திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதற்கு நகர்வல பாதை, உள் கிரிவல பாதை, ரமண மகரிஷி கிரிவலம் செல்லும் இரகசியமான ஒற்றையடி பாதை என்று 3 பாதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ரமண மகரிஷி அந்த இரகசியமான ஒற்றையடி பாதையில் கிரிவலம் செல்லும் போது அவர் பின்னே சித்தர்களும் ரிஷிகளும்
ஒளி வடிவமாய் கிரிவலம் வந்ததாக ரமணருடன் கிரிவலம் சென்ற அடியவர் ஒருவர் கூறியிருக்கிறார். தாங்கள் திருவண்ணாமலையில் தவமியற்றிய காலகட்டங்களில் ரமண மகரிஷி பயன்படுத்திய அந்த இரகசிய பாதையில் கிரிவலம் செய்த அனுபவம் இருக்கிறதா? அப்படி செல்லும் போது இது போன்ற சித்தர்களும் ரிஷிகளும் ஒளி வடிவங்களாய் தங்கள் பின் கிரிவலம் வந்திருக்கிறார்களா? ரமண மகர்ஷி இருந்தார் இல்லையா, அவர் ஒரு தடவை மலை மேலே போகிறார். அங்கே 7 ஜனன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போன போது ஒரு புதர்லேருந்து ராட்சச வண்டுங்கள்லாம் வந்து அவரை இது கடித்து இவ்வளோ பெரிய முள்ளு மாதிரி உடம்பாகி போச்சு. அவர் வந்து உத்தரவாகலன்னு சொல்லி இறங்கி வந்துட்டார். அவருடைய சிஷ்யங்க இருந்தாங்க, அண்ணாமலை, குஞ்சுசாமி, இவங்கெல்லாம். அவங்களுக்கு சொன்னார், அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மலை குகைக்கு போகிற வழி, அதாவது திருவண்ணாமலை அந்த மலைக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அங்கே பல ஆயிரக்கணக்கான மரங்களான ஆலமரம் கல் மாதிரி ஆகிடும். அதுக்கு ஃபாசில்னு சொல்லுவாங்க. இங்கே கூட திருவக்கரையில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே கிண்டி பார்க்கில் ஒரு மரம் இருக்குது. ஸோ கல் ஆல மரம், அதுதான் கல் ஆல மரம். அது கீழே ஒளி வடிவத்தில் எல்லாம் தவம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும் தான் இவர் போகிறார், ரமணர் போகிறார். இந்த கொலை அனுபவம் வந்த உடனே அவர் வந்து சொல்கிறார், இந்த குகைக்கு போகிற வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் உத்தரவாகலை, அதனால் வந்துவிட்டேன்னு. அவர்கிட்ட இருக்கிற இந்த குஞ்சுசாமி, அண்ணாமலை சாமி எல்லாம் என்ன பண்ணுதுங்க, கட்டி சாதம் கட்டின்னு ரமணர்கிட்ட சொல்லாமல் கரெக்டாக அந்த 7 ஜனக்கிட்ட போயிடுறாங்க. போன உடனே ஒரு ஆள் நாய் மாதிரி 2 கை முன்னால் வச்சுன்னு 2 கால் பின்னால் வச்சுன்னு நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிடுறான். இன்னொருத்தான் ஐயோ கண்ணு தெரியலையே ரமணான்னு கத்துறான். அப்போ ஒரு உயரமான ஆள் விறகு வெட்டி மாதிரி வந்து, உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது, ஒரு குச்சியை கொடுத்து இப்படி போன்னு எல்லாரும் துரத்தி விட்டாங்க. இது அவங்க ரமணர்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் போன தப்பு தான், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரமணர் போகவில்லை. உனக்கு டவுட்ஸ் இருந்தால் ரமணாசிரமத்தில் ரமணருடைய வாழ்க்கை வரலாறு புக்கில் இந்த நிகழ்ச்சி இருக்கா இல்லையான்றதை நீ பார்த்துக்கலாம். ஒன்று. அதே மாதிரி அடி அண்ணாமலைன்னு கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை அவங்க புனரமைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குகைக்கு வழி போகுது. அவங்க ரமணர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குகைக்கு வழி போகுதுன்னு சொல்லிட்டு. இவர் சொன்னார், அதுதான் அந்த மலை குகைக்கு போகிற வழி, ஆனால் கலிகாலம், அது திறந்துருந்தால் ஜனங்கள்லாம் உள்ளே போய் சாராயம் குடிப்பானுங்க, எல்லாம் தப்பு தண்டா பண்ணுவாங்க. அதனால் 6 அடி அகலத்துக்கு கான்கிரீட் போட்டு அதை அடைச்சிடுங்கன்னார். அதனால் நீ நினச்சா கூட இப்போ போக முடியாது. இருந்த வழி ரமணர் காலத்தில் 1950லேயே அடைக்கப்பட்டு விட்டது, நீ போக முடியாது. நான் திருவண்ணாமலையில் இந்த காட்சிக்காக அந்த கல்லால மரங்கிற இடம் கோகைக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக 48 நாள் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் தான் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால். காலையில் 6 மணிக்கு அண்ணாமலையார் சந்நிதியில் உட்காந்துருப்பேன். 12 கோயில் நட சாத்துற போது வெளியே வருவேன். விசிறி சாமியார்கிட்ட போய் உட்காந்துருப்பேன். திருப்பியும் 4 மணிக்கு வந்து மலையை சுற்றிட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டு பள்ளியறை சேவை நைட்டு 9:10க்கு முடியும். அப்போ வந்து நாடார் சத்திரத்தில் மாடியில் 5 ரூபா கொடுத்து ஒரு மொட்டை மாடியில் படுத்து நின்றுட்டு மறுநாள் கதையில் திரும்பி இப்படி 48 நாள் பண்ணிக்கினே இருந்தேன். 48வது நாள் நான் வந்து திட்டுவேன் அந்த சாமிக்கு. அப்போல்லாம் கூட்டமே இருக்க திருவண்ணாமலை, இப்போல்லாம் கூட்டத்தை பேப்பரில் பார்க்குறதுக்கே பயமாகுது. நான் வந்து அந்த கோயிலில் இருக்கிற எல்லா குருக்களுக்கும் எனக்கு தெரியும். நான் அண்ணாமலையாருக்கு எதிரில் ஒரு கதவு இருக்கு இல்லையா, அங்கே தான் அந்த ஓரமாக உட்காந்துட்டு எப்போ பாரு அங்கே தான் இருப்பேன். காலையில் போய்ட்டா நான் இருந்தால் அங்கே தான் உட்காந்து இருப்பேன். யாரும் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நான் வந்து மனசுக்குள்ளே திட்டுவேன், அது பாவி சிவனே, நான் என்னையா கேட்டேன் உங்கள்கிட்ட, லட்டு பூந்தியாக கேட்குறேன், தரிசனம் தானே கேட்குறேன், இது கூட நீ கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு மனசில் தான் திட்டுவேன். அப்போ ஒரு குருக்கள், அங்கே பெரிய பெரிய குருக்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார், அவங்க எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயசானவர், 90 வயசு வரைக்கும் இருந்தார். ஸோ நம்ம கல்காமல் சிவாச்சாரிய சம்பந்தி அவர். இவங்கெல்லாம் வந்து அதில் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, சார் நீங்கள் திட்டலாம் சார், உங்களுக்கு உரிமை இருக்குது சார். அந்த காலத்தில் நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தேல, அப்போ வந்து சிவனை பைத்தியக்காரன் திட்டலையா நீங்கள் ஒன்றுவார். ஐயருக்கு எப்படி தெரியும்? சிவன் ஒரு ஆள் மூலமாக பேசுகிறான், இதுக்கு ஆவிர் பவித்தல்னு பேர். நமக்கு அனுபவங்கள் வரும். அதே மாதிரி அங்கே மார்கழி மாதம், ஆடி மாதம் மார்கழி மாதம், டெய்லி யாராவது ஒருத்தன் 10,000 5,000 கட்டி அங்கே யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு ஐயர் வந்தார். வந்துட்டு, சார் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை, சிவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், இல்லைன்னா இந்த மாதத்தில் டெய்லி யாராவது இவ்வளோ பணம் கட்டி யாகம் பண்ணுவாங்களா சார் அப்படின்வார். இப்படி எனக்கு அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருந்தது.
ஸோ 48வது நாள் என்ன, நான் ரமணருடைய அந்த தியான குகை இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ராம் சரத்குமார் சாமியில் விசிறி சாமியார் அவர் வந்தார். வந்துட்டு என் கையை பிடிச்சி அண்ணாமலையாரும் ஒரு ரவுண்டு இப்படி திருப்பிட்டு வந்தார். திருப்பியும் அங்கேயே உட்கார வச்சார். அந்த நேரம் பார்த்து எல்லா லைட்டும் அழிஞ்சு போச்சு. டோன்ட் பாதர் அபவுட் திஸ் லைட்ஸ் சங்கரா, லுக் அட் த ஸ்கை அப்படின்னா. அப்போ ஆகாசத்தில் ஒரு ஜோதி மாதிரி இருந்தேன். அப்போது ஒரு ஆள் 27 தேங்காவே அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வந்து உடைக்கிறான். எதிரில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அங்கே பட்டுன்னு உடைக்கிறான். அதான் உடனே கரண்ட்டெல்லாம் வந்துச்சு. அப்போது ஒரு ஆள் வரான். வந்து சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு ராம் சரத்குமார் சாமி கேட்குறான். அவர் சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், ஏ சென்ட் யூ ஸ்வீட் அண்ட் காரம் அப்படின்னாரு. நான் சும்மா இருந்தேன். ஒரு ஏழை பொம்பளை வந்தா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா, குடும்பம் அப்படின்னு அவர் திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி ஃபுல்லாக பிசைஞ்சார். என்னை எதிரில் உட்கார சொல்லி கை இப்படி பிடிக்க சொன்னார். அந்த சாதத்தை என் கையில் வச்சுக்கினே வந்தார். இப்படி சாப்பிட்டுனார். சாப்பிட்டுனா வந்தேன். திருவோட்டில் அவர் கையை கழுவிட்டு அதையும் கையில் கொட்டி குடினார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே கிடைக்காத தரிசனம் இந்த பிச்சைக்காரனுக்கும் உனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானத்தினால தானே. அவங்களுக்கே கிடைக்காத அந்த தரிசனம், அடிமுடி காண முடியாத அண்ணாமலை தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது? Why we should disturb the Lord? So wherever we are, He is capable of blessing us அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ என்ன பண்ணார் அவர்? நான் அவ்வளோ சின்சியராக 48 நாள் பண்ணேன்னா, அவர் வந்து ஒரு 40-45 வருஷ காலம் கஞ்சங்காட்டில் இருந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் கற்றுன்னு திருவண்ணாமலை சுடுகாட்டில் ஒரு 40 வருஷம் அலைஞ்சி அந்த மந்திரத்தை ஜபம் சித்தி பண்ணாரா இல்லையா? ஸோ உலகத்தில் 2 விஷயங்குது. ஒன்று மேட்ரு, இன்னொன்று எனர்ஜி. இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி தான் இந்த லைட்டு ஃபேனெல்லாம், இந்த மைக் கூட. ஆனால் இதனுடைய அவுட்லெட்டு கல்பாக்கத்துலேயோ நெய்வேலியிலையோ குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லேயோ இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் தவம் செய்யறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அது மேட்ரு. அவங்க செய்த தவத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க எனர்ஜி. ஆனானப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவருக்கு த்ரோட் கேன்சர் வந்துடுச்சு. சிஷ்யங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் காலிக்கிட்டு டெய்லி பேசுகிறீங்களே, கொஞ்சம் கஞ்சி கிஞ்சி குடிக்கிற அளவுக்கு நீங்கள் கேட்கப்படாதான்னு. எனக்குன்னு எதுவுமே கேட்டது இல்லையடா அப்படின்னு. கேளுங்க அப்படின்னு. மறுநாள் காத்தால் எல்லா சிஷ்ய கோட்டிங்களும் வந்துட்டாங்க. கேட்டிங்களா? கேட்டேன். என்ன சொன்னான் காளின்னு? நீ ரொம்ப பாலா, ரொம்ப அப்பாவி, இந்த ஜனங்கள்லாம் ஃப்ராடுங்க, நல்லவன் நாட்டம் நடித்து உங்கள்கிட்ட இந்த அல்ல குறையாத திருடின்னு போயிடுவாங்க. ஆனால் நீ ஸ்வீட் ஸ்மார்ட்டாக இருக்க விவேகானந்தங்கிட்ட இதை கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான்னார். நிச்சயம் இது ராமகிருஷ்ணன் லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சுப்பார். உலகத்தில் மேட்ரு வேறு, எனர்ஜி வேறு. ஸோ யாருக்கு இதை ஹேண்டில் பண்ணுற சாமர்த்தியம் இருக்கோ அவங்ககிட்ட வரும். இப்போ திருவண்ணாமலை விசிறி சாமியார் இருந்தார் இல்லையா, அவர் மேட்ரு, அவர் பண்ணது எனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி அண்ணாமலையாருடைய எதிர் இருந்தபோது அவர் எனக்கு கொடுக்குறாரு. அதுக்காக 47 நாள் ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு அங்கே உட்கார வச்சு தவத்தை பண்ணுறாங்க, மலையை சுத்த விடுறாங்க, கோயிலே உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது வாழ்க்கையில். பைபிளில் இதுதான் வரும், தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் ரியலி டிசர்விங், everything will come searching you wherever you are. If you are not deserving, whatever little you already have will be taken off from you and given to somebody who is more deserving. ஆனால் நீ இந்தியாவில் எங்கே பார்க்குற சாமியாரும் யாரும் கெட்டவன் இல்லை, அவங்களுக்கும் பிராப்தம் இருக்குது. இதுக்கு முன் ஜென்மாக்களில் அவங்க எல்லாம் பாடுபட்டுட்டு போன ஆத்மாக்கள் தான். அதனால் இந்த பிரிவில் அவங்களுக்கு அந்த ஞானத்தை தேடுதல் பக்தியெல்லாம் வருது, சாமியாராக இருக்கிற யோக்கியத்தை எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் அவங்க மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் புரியாமல், குன்றின் அணையாரும் குன்றுவோர் குன்றி அணைய செய்யன். மலமாயிரம் உயரத்துக்கு போனவங்க கூட குந்துமணி அளவு தப்பு பண்ணால் அவன் கூட கீழே வந்துட்டான்னு அர்த்தம். நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. யார் செடியாகிறானோ மலையை விட உயர்ந்தவன்னு அர்த்தம். அதனால் நிறைய பேர் எனக்கே தெரியும், பெரிய பெரிய மகான்கள் தப்பு பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு புரியல, வாட் த மிஸ்ன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த பிரிவில் அவங்க அடைஞ்சிட முடியும், ஆனால் அவங்களால அடைய முடியாமல் அவங்க மேலே அவங்களே யானை தன் தலை மேலே மண்ணெளி போட்டுக்கிற மாதிரி போயிடுறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நீ நிஜமாகவே கடவுளை தேடுற ஆளாக இருந்தாக்கா ஐ வில் பி யுவர் பெஸ்ட் கைடு.
ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான், அவ்வளோ விஷயங்களை நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ அனுபவங்கள். எனக்கு இப்போ 76 வயசாகுது. நான் எப்போ ஆரம்பித்தேன் என்னுடைய சேஸை கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கிற மிஷனில் படிக்கிற போதே ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ இருந்தே நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சாதனா. இந்த ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஐ வாஸ் அ ப்ரீஸ்ட் டு ராமகிருஷ்ணா ஸ்ட்ரெயின். நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் நானும், ஒன்றும் சாதாரண எல்லாம் பண்ணி முடிச்சு எவ்ரி திங் ஐ அண்டர்ஸ்டுட் இன் த ஹார்ட் கோர் வே. அதனால தான் எனக்கு தெரியும் எப்படி ஜனங்கள்லாம் ஏமாந்து போகிறாங்கன்றது. ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கோடி மகான் இருந்தார் இல்லையா, அவர் 400 வருஷம் உயிரோடு இருந்தார், ரொம்ப பெரிய ஆள் அவர். அவர்கிட்ட நானும் அலெக்ஸ் சித்தர் 2 பேரும் உட்காந்துருந்தோம். அலெக்ஸ் சித்தரும் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். அவர் மாயாப்பூர்ன்ற இடத்துல பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் மில்லுவான குடும்பத்தில் பிறந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஒரு அரைத்துண்டை கட்டின்னு ஒரு கட் பண்ணின்னு போட்டுட்டு கையில் காலெல்லாம் வச்சுக்காம இந்தியா முழுக்க பிச்சைக்காரனாக அலைஞ்சிட்டு இருந்தார். எவ்வளோ வைராக்கியம் இருக்கும். ஸோ நானும் அலெக்ஸ் சித்தரும் கோடிசாமி கிட்ட உட்காந்துருக்கோம். அலெக்ஸ் சித்தர் கிட்ட 2 புக் இருக்குது, காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா அண்ட் த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கபீர் தாஸ். அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அலெக்ஸ் சித்தருக்கு. கோடிசாமிக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. கோடிசாமி என்ன பண்ணார், இப்படி உட்காந்துருந்தவர் அவர் கையில் இருக்கிற ஒரு புக்கை பிடுங்கி அப்படின்னாரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த பேஜில் அதுக்கு பதில் இருக்கும். இப்படி 2 பேர் அந்த 2 புக்கில் இருந்து தான் இவர் பதில் கொடுத்துன்னு வர்றார். 1 மணி நேரம் இந்த டிஸ்கஷன் ஓடியேங்குது. அதெல்லாம் ஆயிடுச்சு. அலெக்ஸ் சித்தர் கேட்குறார், சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். அலெக்ஸ் சித்தராகி அவர் எதுக்காக பூமியில் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. வாட் இஸ் மை ரோல் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், என்னை காட்டி தாத்தா தான் மகாவிஷ்ணு, சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு, நீங்களாம் சித்தர்கள் ரிஷிகோல் தாதாக்கு சபாட் அப்படின்னார். சிவசங்கர் பாபா ஒரு அவதார புருஷன் மகாவிஷ்ணு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் நீங்கள்லாம் பூமியில் வந்திருக்கீங்கிற வார்த்தையை கோடிசாமி சொன்னார். இது வரக்கூடிய காலத்தில் நீயே தான் தெரிஞ்சுக்க போகிற இல்லையா, நான் நடந்ததான் நடந்த மாதிரி சொல்கிறேன். வரக்கூடிய காலத்தில் நீயே தெரிஞ்சுக்க, வாட் ரோல் ஐ ஹவ் கம் டு பிளே இன் திஸ் வேர்ல்ட், அதெல்லாம் உனக்கு தெரியும். அதனால் ஓவர் ரியலி சர்ச்சஸ் காட் கெட்ஸ் இட். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மை தானே தேடுற, உண்மை இருக்குது இல்லையா, அப்போ உண்மையாக உனக்கு கிடைக்கும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். ஐ அண்டர்கான் ட்ரெமெண்டஸ் சாக்ரிஃபைசஸ் டு ரீச் வேர் ஐ ஆம் டுடே. லாஸ்ட் பங்களாதேஷில் ஒரு சாமியார் இருந்தார், அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு பேர் அவர். அவர் என்னை பற்றி என்ன சொன்னார்னு படிக்க சொல்கிறேன் பாரு. பெரிய ஆள் அவர். பெனசூர் பூட்டோக்கும் இது பண்ணவர். அஜ்மீர் தர்காவில் இருக்கிற ஷாயின் ஷாவுடைய கொள்ளு பேராக வந்தாள். நான் பங்களாதேஷில் போய் அவரை பார்த்தேன் டாக்காவில். அவர் என்னை பார்த்த உடனே சொன்னது இதெல்லாம் தான். Allah has come to see me. சிவசங்கர் பாபா தான் அல்லாஹ். அல்லாஹ் என்னை பார்க்க வந்திருக்கான்னு சொல்கிறார். யார்? ஒரு முஸ்லீம் அஜ்மீர் தர்காவில் வம்சத்தில் வந்தவர் சொல்கிறார். இஸ்லாம் ரிலிஜனில் முகமது கூட நபி தான், ஆனால் அவர் என்ன அல்லான்னு சொன்னார். He has the face of God. Allah and him are the one and the same. அல்லாஹ்வும் வரும் ஒன்னே தான். God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great and greatest of all gods of the world. நம்பரையா அவர் சொல்றாரு அவங்க சிஷ்யங்கள் எல்லாம் கூப்பிட்டு, இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் இன் த வேர்ல்டு அவங்கிறார். நான் ஜாலியாக பிளாக் பேண்ட்டு சட்டு போட்டுன்னு வாட்சி கட்டின்னு அட்டடிச்சுன்னு இருக்கேன். ஆனால் அவர் சொல்றாரு எல்லா கடவுளோட பெரிய கடவுள் இவர் தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் இன் த வேர்ல்டு. He has the power to give life to the dead. செத்து போனவங்க கூட இவரால் பழிக்க வைக்க முடியும். All the angels in heaven come to him and seek his blessings. எல்லா தேவர்களும் இவர் இருக்க இடத்துல வந்து இவரை பார்த்துட்டு போறாங்க. அது உண்மைதான், நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா. எல்லா கடவுள்களும் வராங்கன்றது உங்க கேமரால தானே நான் காட்டியிருக்கேன். He is the greatest elephant of elephants. ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் எலிஃபென்ட்னா பிள்ளையாருன்னு அர்த்தம். ஸோ சிவசங்கர் பாபா யாரு? பிள்ளையாரு. ஐ எம் கேது. கேது தான் பிள்ளையார். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய பவரும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்க்கறாருன்றதை நீ நம்பு. And your sins will henceforth be removed. அதனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நீ புரிந்து கொள். When he touches you, God is touching you. அவர் உன்னை தொட்டா கடவுள் உன்னை தொடுறாரு நம்பு. And all your karmas are dissolved. ஆனால் உன் பாவங்கள் எல்லாம் குறைக்கப்படுகின்றன. And obstacles removed.
தடைகள் விலகுகின்றன. Whatever he asks, God's will readily given to you. அவர் என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. If he wants, even this building will turn into gold. அவர் நினைச்சாருன்னா ஒரு சாதாரண கட்டடம் கூட தங்க மாளிகையா மாறிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves to unite the world. அவர்தான் சிங்கம், நரசிங்கம். அவருக்கு கடவுளே இந்த பவரை கொடுத்திருக்காரு. He can bring out the lion from his heart to tame the world. அவருக்குள்ள இருக்கிற சிங்கத்தை நினைக்கிற போது வெளியே கொண்டு வருவாரு. To tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. அவருக்கு எல்லா மதத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் கடவுளே நேரடியா கத்து கொடுத்தாரு. His face is as beautiful as that of the face of God. The sun God himself is at his feet, and so are the moon and stars. இவருடைய காலடியில் சூரியனும் சந்திரனும் வசிக்கின்றன. காலில் சூரியன் சந்திரன் இருக்காங்க. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. He has undergone tremendous sacrifice to reach this level. பயங்கரமான தியாகங்களை செய்து இந்த உயரங்களை அவர் அடைந்திருக்கிறார். இங்கே சிதம்பரம் போய் பார்த்தாங்க. அதில் அந்த ஆள் சொல்கிறான், நீங்கள் யாருக்காக படிக்கிறீங்களோ அவருடைய 2 பாதம் எனக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னு. ஆமாம். அவருடைய 2 கால் என் கண்ணுக்கு தெரியுது, அது மேலே பூவெல்லாம் போட்டு யாரோ கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சாமிகிட்ட போய் தான் நல்லா ஆகணும்னு இல்லை. இவருக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா அமர் பாதம், லக்ஷ்மி பாதம், ஆஞ்சநேயர் பாதம் என்று சொல்வோம். அந்த மாதிரி ஐயாவோட திருவடியை 2 கால் பாதங்களையும் இணைந்து வைத்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்து அக்ஷதையை போட்டு புஷ்பங்கள் சார்த்தி வணங்குகிற மாதிரி தோற்றம் காமிச்சிருக்காரா எப்போதாவது? இருக்கே, எல்லார் வீட்டிலும் அந்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த மாதிரி தோற்றம் எனக்கு தெரியுது. எல்லோரும் அவரை கடவுளாக பாவித்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தெரியும், எல்லா நேரத்திலும் தெரியாது. அந்த நேரம் தான் இது. இதெல்லாம் ஆதித்தனும் சந்திரனும் எழுந்தார் போல், சந்திரனும் சூரியனும் 2 பேரும் 2 பாதத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியான பாதங்கள். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் ஆயிப்போச்சு டைம் இல்லை. இதெல்லாம் உலகம் தெரிந்து கொள்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதையெல்லாம் தேடி வருகிற ஒரு டைம் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நவ் அண்ட் ஜஸ்ட் வெயிட், தட் வில் பி யுவர் ப்ரௌடஸ்ட் ஹவர். அப்போ உனக்கு தெரியும், நாங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் பாபா கிட்ட தான் இருக்கோம், நம்பின்னு தான் இருக்கோம் அந்த காலத்துலேருந்துன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஃபார், வெரி நியர், வெரி வெரி நியர், டோன்ட் வரி. சங்கரனின் கண்களையே சந்தித்திரு, பல சங்கதிகள் கூறும் அதை சிந்தித்திரு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.